Pleasant good morning dear students and welcome back 11th standard physics class. Today we have to see the important session. இன்னைக்கு நம்ம physics laboratory பார்க்க போறோம். What are the apparatus available? ஏன் இதனால நம்ம practical பண்ணனும்? Up to 10th standard you are studying in theory also practical. But higher secondary the practical is very important. Because what is the reason is the practical knowledge oriented. The practical knowledge வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். If you go to higher studies for engineering or another thing, practical ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்போ தியரி கான்செப்டை விட practical வந்து நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் practical laboratory கொடுக்கறாங்க. Compulsory all the students must doing the apparatus, handle the apparatus, work out the practical and calculation and results all are to be find out. Now we can see in our laboratory. Okay dear students, this is our physics laboratory. You know the public practical examination this year. Also last year you also attend the public practical examination. Last year வந்து நீங்க physics, chemistry, botany, zoology எல்லாம் சேர்ந்து வந்து practically பண்ணிருப்பீங்க. This year வந்து physics individual, chemistry individual, computer science individual. This is your duration mark for public practical examinations, formula and explanation, procedure, tabular column, observation, calculation and result. So, இதை பேஸ் பண்ணி எந்த practical experiment இருந்தாலும் we must follow this system. இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ laboratoryல few apparatus நம்ம வந்து பார்ப்போம். ஒரு 2 practical மட்டும் உங்களுக்கு வந்து நம்ம பார்ப்போம். இப்போ தியரி கான்செப்ட் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதை வந்து அப்ளிகபிள் ஆகுது, ப்ராக்டிக்கலையும் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். யாருன்னா செய்வாங்க நம்ம வேடிக்கை பார்க்கலாம், அந்தமாரி ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தியரி படிக்கிறத விட கம்பல்சரி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் லெபார்ட்டரி ஃபார் ஹையர் செகண்டரி எல்லா அப்பாரட்டஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. கம்பல்சரி எல்லா ப்ராக்டிக்கலும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியரி கான்செப்ட் மட்டும் ஆன்லைனில் பார்க்குறோம். ஸோ when the school reopen we must do the practical experiments based on government rules and regulations will be followed. இப்போ என்னென்ன apparatus இருக்குது, என்னென்ன ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வருஷமும் ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு மாற்றிட்டே இருக்காங்க. டோட்டலி 10 practical available in the 11th standard. Each individual apparatus available in our school. ஒரு வருஷமும் நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம apparatus வாங்கிட்டு தான் இருக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ apparatus எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து apparatusக்கு அவைலபிளாக வந்து இருக்குது. அதில் ஃபியூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் தியரியை கம்பேர் பண்ணி தான் ப்ராக்டிக்கலும் வந்து வருது. அதனால் தியரி மட்டும் மக்கப் பண்ணுறதாலேயோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதாலேயோ வந்து பெருசாக யூஸ் இல்லை. கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீக் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். Okay dear students, this apparatus is simple pendulum. You have to see the dimensional analysis in the first lesson. We have to derivation simple pendulum. You know, I remember this equation T is equal to 2 pi root of L by G. இந்த ஈக்குவேஷன் வந்து முதல்ல நம்ம dimensional analysis பிரகாரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். This based on this apparatus is called a simple pendulum. நீங்கள் பழைய ஏன்ஷியன் டைமில் இந்த கடிகாரம்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பழைய வீட்டிலலாம் நிறைய பேர் வந்து ஓல்டு மெமரிஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஒரு வால் கிளாக் இருக்கும், அதில் பெண்டுலம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வரும். ஒரு முறை போயிட்டு வந்ததுன்னா 1 செகண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அதுதான் அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா. இது ஏன் சார் நம்ம பண்ணணும், why we have to do this practical, எதுக்காக நம்ம இந்த ப்ராக்டிக்கலை பண்ணணும். We have to find out the gravitation acceleration due to gravity value based on this simple pendulum. புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ இது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். நிறைய இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ அந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணேன். T is equal to 2 pi root of L by G. What is L? L is called length, the total length of the pendulum. T, time period of oscillation. ஆசிலேஷனா என்ன முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த த்ரெட்டில் டைட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, இந்த கார்க்கில் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க.
இது வந்து இந்த ஆசிலேஷனா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆசிலேஷன் மீன்ஸ் இப்படி நீங்கள் இழுத்து என்ன பண்ணுறீங்க, விடுறீங்க. ஒரு தடவை போயிட்டு மறுபடியும் நம்மக்கிட்டே வரணும். ஒரு தடவை போயிட்டு மறுபடியும் நம்மக்கிட்டே வந்ததுன்னா ஒன் ஆசிலேஷன். டூ கம்ப்ளீட் டூ அண்ட் ஃப்ரோ. டூ அண்ட் ஃப்ரோனா ஃப்ரம். ஒரு தடவை போயிட்டு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு தடவை இப்படி போனாலே ஒன் ஆசிலேஷன். இஸ் நாட் ஏ ஒன் ஆசிலேஷன்ஸ். டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் மீன்ஸ் when the start position where is to be start, எந்த இடத்துல நீங்கள் தொடங்குனீங்க, it will be finished the same point is called to and fro motion. மோஷன்னா என்ன, மூவிங். இப்போ இது இந்த மாதிரி என்ன ஆகுதுமா, ஆடிட்டே இருக்குமா, அப்புறம் என்ன ஆகும், ஆடிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அப்படியே இருக்குமா குறையுமா, வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன் வந்து அப்படியே இருக்குமா குறையுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. ஏன் குறையுது, அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸால் தான் மூவ் ஆகுது. நம்ம கொடுத்த ஃபோர்ஸால் மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் கம்மியாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்தா மினிமம் ஆசிலேஷன். இட் ஷுட் பி லாங். மேக்ஸிமம் ஆசிலேஷன் எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி ஆஸ் ஃபார் அஸ் த டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த ஆசிலேஷன் முடிஞ்சு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நின்றுடும். அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது இழுக்குது, அந்த பெண்டுலமே இழுக்குது. ஆனால் நம்ம கொடுத்த ஃபோர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அது ஆசிலேட் ஆகும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கேன் ஃபைண்ட் அவுட் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ. You know that, remember this equation, t is equal to 2 pi root of L by G. 2 pi no value. Yes, pi is a 3.14. This is a calculation. அது பிரச்சனை இல்லை. L, what is L is called length of the pendulum. நீங்கள் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்தால் ஆசிலேஷன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இன்னும் லென்த் அதிகமாக எடுத்தால் ஆசிலேஷனாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். லென்த்து குறைய இப்போ நான் லென்த்தை குறைக்கிறேன், ஐ வில் ரெடியூஸ் த லென்த். இப்போ லென்த்து வந்து குறைச்சிட்டேன், இப்போ ஆசிலேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். மினிமம் டிஸ்டன்ஸ், இதான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஆம்ப்ளிடியூட்னா த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இப்போது வில் பி இன்க்ரீஸிங் த லென்த். இப்போ லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆகுது, அதிகமாகுது. அப்போது based on the oscillation which depend upon the factor the length of the pendulum, also the mass. This is a mass. இது அப்புறம் டைம் எவ்வளோ ஆகுது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது எதில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாப் வாட்சில் லெபார்ட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆசிலேட் ஆன் பண்ணும்போது, ஸோ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாப் வாட்சில் இப்படியே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கிறீங்க. ஒரு 20 ஆசிலேஷன் கால்குலேட் பண்ணுறோம். at 10 oscillation, at 20 oscillation it should be calculated. What is the oscillation? Complete to and fro. இப்போ 1 oscillation. மறுபடியும் போயிட்டு உங்ககிட்டே வந்ததுன்னா 2 oscillations. ஸோ அந்த மாதிரி 20 oscillation முடிஞ்ச உடனே நீங்கள் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு எத்தனை செகண்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். how much of second to taking in the oscillation of 20 oscillation. 20 oscillationக்கு எவ்வளோ செகண்ட் வந்தது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. இதை வச்சு நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. வாட் இஸ் த ஃபார்முலா? t is equal to 2 pi root of L by G. L length, G வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தெரியும். வாட் இஸ் த G வேல்யூ? வாட் இஸ் த G இஸ் கால்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வாட் இஸ் G வேல்யூ? 9.8. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டைம் பீரியட் கால்குலேட் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, G is equal to 4 pi square L by T square. 4 pi square தெரியும், L நம்ம வேல்யூ லென்த்து, T வந்து இதில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் G கிடைக்கும். வாட் இஸ் த G வேல்யூ? 9.8. ஆன்சர் வந்ததுன்னா நம்ம பண்ண ப்ராக்டிக்கல் வந்து கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம 10th ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ 9.8 தான் படித்தோம். ஆனால் ப்ராக்டிக்கல் மூலயமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் மூலயமா அது கரெக்டு அப்படின்னு நாமளே வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இந்த ப்ராக்டிக்கல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது. There is a 2 calculation about work out this practical. T is equal to 2 pi root of L by G and G is equal to 4 pi square L by T square. I will work out this formula. Okay, what is the formula to find out the acceleration due to gravity? G is equal to 4 pi square L by T square. What is the G value studied in 10th standard? 9.8 meter second power minus 2. அப்போது லென்த்து நம்ம அந்த பெண்டுலம் வச்சு லென்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 60 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. டீயோட வேல்யூ இப்போ நமக்கு எவ்வளோ வந்தது ஆசிலேஷன்? நீங்கள் 10 ஆசிலேஷன் 20 ஆசிலேஷனுக்கு
எவ்வளோ செகண்ட் வந்தது. இப்போ 20 செகண்ட் வந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்க, இல்லை 10 செகண்ட் வந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஸோ அதோட வேல்யூ இப்போ 10 செகண்ட்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ 4. வாட் இஸ் த பை வேல்யூ? not 22/7, 3.14. if you become higher secondary, just pi value 3.14, not 22/7, but same is the right answer. also நம்ம 3.14 தான் யூஸ் பண்ண போகிறோம், L/t². அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 9.8ல் வந்ததுன்னா the meter second power minus 2 யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராக்டிக்கல் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபேக்காவோ நீங்களாக ஒரு ரீடிங்கோ எழுதுனீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், மிஸ்டேக் வரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவில். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் 9.8ன்றது எல்லாருக்கும் வந்து யூனிவர்ஸ்லாக ஹோல் த யூனிவர்ஸ் the acceleration due to gravity should be a constant value, that should be never change. So whenever you can do the practical, wherever எங்கே வேணால் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணாலும் இதே வேல்யூ வரணும். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் என்னென்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் லேபரேட்டரியில் எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராக்டிக்கலோட கான்செப்ட்டு. யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் இஸ், வாட் இஸ் த ரிசல்ட்? வி கேன் ஃபைண்ட் அவுட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ 4π². இது வந்து காமன். எல் வந்து லென்த் ஆஃப் த பெண்டுலம், டி how much of time taken to find out the oscillation. So this is value you can find out the first practical. In the practical da nama this is a simple pendulum, this is the length of the pendulum and the time period of oscillation. You can easily find out the acceleration due to gravity value. இப்போ laboratoryல நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த லென்த்தை வந்து ஒழுங்காக வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. you should be properly calculate about the length, how much of value. If there anything mistake of length, definitely the value is to be mistake. You can find out the result is to be mistake. இதுதான் நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட் லெசனில், எரர் பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் எரர் நம்ம லெபார்ட்டரியில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு டைப். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இந்த ஆஸ்லேஷனோட வாட்ச், ஸ்டாப் வாட்சில் இந்த டைமிங் கரெக்டாக ஆஃப் பண்ணணும். இப்போ 10 ஆஸ்லேஷன் போயிட்டுருக்கு, 10 ஆஸ்லேஷன் கவுண்ட் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஸ்டாப் பண்ணணும். இதில் எதனா மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் த எரர்? அப்போ லெபார்ட்டரியில் எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக பண்ணணும். பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி எக்ஸாக்ட் த ஆன்சர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்